ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களாக ஆண்டவரிடம் எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளை பற்றி சிந்தித்து வருகிறோம். ஒரு அரசியல் கேள்வி, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று. ஆண்டவர் சரியான பதில் கொடுத்தார். சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். ஒரு இறையியல் சார்ந்த கேள்வி, 7 பேரை ஒருவர் பின் ஒருவராக இந்த உலகத்தில் கணவராக கொண்டிருந்த பெண் உயிர்த்தெழும்போது யாருடைய மனைவியாக இருப்பார் என்று. மறைநூலையும் கடவுளுடைய வல்லமையும் தெரியாமலிருந்து தவறான கருத்து கொண்டிருந்த அவர்களுக்கு விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சுட்டிக்காட்டி ஆண்டவர் பதில் கொடுத்தார். சமயம் சார்ந்த இன்னொரு கேள்வி, மறைநூல் அறிஞர் ஒருவரிடமிருந்து முதன்மையான கட்டளை எது என்று. யாருமே மறக்க முடியாத அளவுக்கு இறை அன்பையும் பிறர் அன்பையும் ஒன்றிணைத்து ஆண்டவர் கட்டளையை தந்தார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை என்று நற்செய்தி கூறுகின்றது. பின்வாங்கி அவர்களை தாக்குவது போல ஆண்டவர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் நடந்து சென்றால் எல்லாரும் எழுந்து நிற்பார்களாம். விருந்திலும் ஜெபக்கூடத்திலும் அவர்களுக்குத்தான் முதலிடம். ஏன் சொந்த பெற்றோரை விட, முதியவர்களை விட அவர்களுக்கு முக்கியத்துவம். மறைநூலை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று பெருமை பேசி வந்த அவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். மெசியாவை பற்றி அவர்கள் கொண்டிருக்கின்ற கருத்து தவறானது என்பதை உணர்த்துகின்றார். அவர் வெறும் தாவீதின் வழிமரபில் வருபவர் மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக அவர் கடவுளின் மகன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. சாமுவேல் 2ஆம் நூல் 7ஆம் அதிகாரம் 12வது திருவசனம், எசையா 9ஆம் அதிகாரம் 7வது திருவசனம், எரேமியா 23ஆம் அதிகாரம் 5வது திருவசனம், இவை போன்ற பகுதிகள் மெசியா தாவீதின் மரபில் தோன்றுவார் என்பதை திட்டவட்டமாக அறிவித்தன. ஆனால் இந்த மெசியா, பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 3வது திருவசனத்திலே கூறுவது போல, மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆண்டவர் இயேசு திருப்பாடல் 110 அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். மெசியா தாவீதின் மகன் என்று மட்டும் மறைநூல் அறிஞர் கூறுகின்றார்களே, தூய ஆவியின் தூண்டுதலால் தாவீதே மெசியாவை தலைவர் என்று அழைக்கின்றாரே, அவர் எப்படி அவருக்கு மகனாக மட்டுமே இருக்க முடியும் என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் பதிலளிக்க முடியவில்லை. ஆனால் பெருந்திரளான மக்கள் ஆண்டவர் கூறியதை மனமோந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தன்னை மெசியாவாக, தாவீதின் வழிமரபினராக, அதே சமயத்தில் இறைமகனாக வெளிப்படுத்திய ஆண்டவரை கண்டு மனமகிழ்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நமக்காக மனிதராய் பிறந்தவர் மட்டுமல்ல, சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றவர் மட்டுமல்ல, நமக்காக சிலுவை சாவை ஏற்றார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார், தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மறைநூல் அறிஞர்களாக இருந்தும் மறைநூலை நன்கு கற்றறிந்திருக்கவில்லை அவர்கள் என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். இன்றைக்கு பவுலடியார் எவ்வாறு மறைநூலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது நம்மை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது, அது கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது, அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றி அரைகுறையாக தெரிந்து கொண்டால் போதாது, மேன்மேலும் விவிலியத்தை கற்று தியானித்து அதன்படி வாழ பழகினால் உண்மையாகவே நாம் பேறு பெற்றவர்களாவோம். மறைநூலின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்த பவுல், ஆண்டவருடைய வாக்குக்கு செவிமடுத்த பவுல், ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்ற பவுல், தன்னை போல தன்னுடைய சீடர், தன்னுடைய ஆன்மீக பிள்ளை திமோத்தேயுவும் வாழ வேண்டுமென்று வலியுறுத்துகின்றார். ஆண்டவர் இயேசுவோடு தங்கியிருந்தார்கள் 3 ஆண்டுகள் 12 திருத்தூதர்கள்.
அந்த நெருக்கமான உடனிருப்பு உண்மையாகவே அவர்களுக்கு துணை செய்தது என்பதில் சந்தேகமில்லை. தீமோத்தேயுவும் பவுலடியாரோடு உடனிருந்தார். அவரிடமிருந்து அவர் கற்றுக்கொள்ள எத்துணை வாய்ப்புகள்! பவுல் தன்னோடு அதிக நேரம் செலவழித்த தீமோத்தேயுவையும் தம்மை போல வாழ அழைப்பு விடுக்கின்றார். பணியை பொறுத்த மட்டில் அவருடைய போதனையை பின்பற்ற வேண்டும், நடத்தையை பின்பற்ற வேண்டும், நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். அதே நேரத்தில் அவரிடம் இருந்த நற்குணங்களை பொறுத்த மட்டில் நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றவும் கேட்டுக்கொள்ளுகின்றார். ஆண்டவருக்காக சாட்சிய வாழ்வு வாழும்போது துன்பங்கள் வந்தே தீரும். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயங்காதே, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிரு என்று அவரை ஆற்றுப்படுத்துகின்றார் பவுல். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் மெசியா நமக்காக மனிதராய் பிறந்தார். நம் ஆண்டவர் இறை மகன். அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். எல்லாம் தெரியும் என்று இருமாப்போடு அரைகுறையான அறிவோடு நாட்களை கழிக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை சீர்படுத்தும், நேர்மையாக வாழ நம்மை பயிற்றுவிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்தால் நாமும் பவுலடியாரை போல துன்பங்களை ஏற்க வேண்டும். அவரிடம் இருந்த நற்குணங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு இறுதி வரை பிரமாணிக்கமாயிருந்து நிறை மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் நம் நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.